வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகத்தின் சார்பில் முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்கான 69% இடஒதுக்கீடை அரசியல் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையோடு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில சமுதாயங்கள் மட்டுமே இந்த பகுதியில கோல வச்சு கொண்டு இருப்பதால சில சிறுமையான சமுதாயங்கள், அதாவது கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சில சமுதாயங்கள் பாத்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் அற்று இருக்கிறார்கள். தங்களுக்கான குரலை கொடுப்பதற்கு கூட ஒரு நிதில் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பா வருகின்ற சட்டசபை தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயமா நாங்கள் போட்டியிடுவதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான கள வேலைகள் நிறைய நாங்க இறங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். விரைவில் கண்டிப்பா அது பற்றின அறிவிப்பு வருங்க. குரலற்ற சமுதாயங்கள் அனைத்து மக்களையும் ஒன்று ஓரணியில் திரட்டி அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தையும் கல்வி, வேலை, பொருளாதாரம் இது அத்தனையிலும் அவரவர்களுக்குரிய இடஒதுக்கீடு அடிப்படையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமுதாயத்துக்கு உரிய எண்ணிக்கையின் அடிப்படையில பிரதிநிதித்துவத்தை அரசியல்ல கொடுக்கணும். ஏன்னா கல்வி வேலை வாய்ப்புல கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அரசியல்ல கொடுக்காதனாலதான் இந்த ஒரு சமுதாய மக்களுடைய கோரிக்கையை கூட நம்மளால எந்த இடத்துலயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. ஒரு சில சமுதாயங்கள் மட்டுமே, ஒரு 10-15 சமுதாயம் மட்டுமே அரசியல்ல கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற சமுதாயங்கள்ல அரசியல்ல ஒரு தொட்டு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்குங்க.